அதுவும் ஓடுச்சு. ஆனா எனக்கு பச்சையா ரொம்ப தெரிஞ்சுச்சுங்க. டிராமாவா தோணுச்சு. அம்மா போரும்மா. நானே ப்ரோ ப்ரோமோவ பார்த்துட்டு நான் பதறிட்டேன். என்னமோ நடந்துருச்சு போல அப்படின்லாம். இதுல பார்த்தா டேய் இதுக்காடா இந்த சீன் எதுக்கு? இல்ல இல்ல அதுக்கப்புறம் ஜாக்லின் அதுக்கப்புறம் ஃபுல் ஜாக்லினால மனசு உள்ள இருந்தத ரஞ்சித பத்தி பேசிட்டாங்க. நோங்க. மாட்டுக்கிட்டாங்க. நோ, 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 நோ. அத வந்து சிம்பிள் ஜாக்லின்க்கு அங்க ஐஸ் அப்பா ஐஸ். அந்த இடத்துல மாரின்லாம் பேச ஜாக்லின்க்கு என்ன தெரியுமா ஆரம்பிச்சுட்டாங்க. பிரச்சனை? ஆ. ஐயா, ஜாக்லின்க்கு அந்த இடத்துல ஆக்சுவல் பிரச்சனை வந்து, அந்த பேட்ச்ச ஜெஃப்ரி வந்து புடுங்குறத வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால வந்து அத வேற மாரி கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. சிம்பிள். ஓகே. மேபி 1 ஹவர் இல்ல, அப்படி இல்ல, இல்ல. கன்வே ஆகல டாம் அதெல்லாம் அது. அதெல்லாம் கிடையாது டாம். 1 இது ஹவர் அப்படி வந்து கன்வேவே இவரு ஆகல. இவரு வந்து செல்ஃபிஷ் பெயின் வந்து செல்ஃபிஷ். சொல்லியிருப்பார்ல. ஆமா. கரெக்ட். செல்ஃபிஷ் ஆமா, பெயின் ஆமா, சொல்லியிருப்பாரு அந்த ரோஸ்ட்ல. ஆமா. அது செல்ஃபிஷ் பெயின் சொன்னத வந்து இந்த இடத்துல வந்து அவர் ஒரு விளையாட்டு விளையாடியிருப்பாரு. என்னன்னா, ஆ இதுவே பாயிண்ட் எடுத்துன்னு வந்து இவங்கள செல்ஃபிஷாவே காமிச்சிடலாம். இதுதான் கரெக்ட்டான டைம்ன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரு. சூப்பரா பண்ணாரு அவரு. போட்டு விட்ட உடனே இத அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. கேட்ச் பண்ணிட்ட உடனே ஆ அ அவங்க வந்து கரெக்ட்டா அத ஹேண்டில் பண்ணணும்னு நெனச்சாங்க. பட் அவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஜெஃப்ரியையும், ரஞ்சித்தையும் அவங்களோட நரேட்டிவ்ல உள்ள கொண்டு வராம, அவங்க நார்மலா என்ன சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதுவுமே பண்ணாமயே சும்மா சும்மா வந்து புடுங்கிட்டே இருக்கீங்கன்னு அந்த ஆங்கிள்லயே கொண்டு போயிருந்தாங்கன்னா, கிளிக் ஆயிருந்திருக்கும். சரியா? அவங்கள அந்த செல்ஃபிஷ்ன்ற ரோல்ல கூட மாட்டியிருக்க மாட்டாங்க. அத வுட்டுட்டு, எனக்கு எனக்கு குத்துது, கொடையுது, மை டாடி அப்படின்றதோனே ப்ரோ அதான். நேத்து நேத்து ஆலம் ப்ரோ அன்சிதா என்ன பண்ணாங்க நேத்து? அன்ஷிதா என்ன பண்ணாங்க? அவங்க மம்மி பார்த்துட்டு இருப்பாங்க வெளில இருந்து அதானே? அதான் அதேதான் இன்னைக்கு. நான் தான் சொல்றேன் பாருங்களேன், இவங்க பண்றதெல்லாம் தெரியாம இல்ல. அந்த வீட்ல எல்லாரும் கேமரா ட்ரெயின்ட். எல்லாருமே. நீங்க எல்லாரும் இவங்க எமோஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில இடத்துல மட்டும் தான் இவங்க உண்மையா இருப்பாங்க. மத்த எல்லா இடத்துலயும் 100% ஃபேக் தான். ஒரு ஆள் கூட உண்மையா கிடையாது. அது நான் என்னைக்குமே அத கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. இவங்க எமோஷன்ஸ நான் கணக்குல எடுத்தது கிடையாது. எனக்கு அந்த வீட்ல ஒரு 2 பேரோட எமோஷன்ஸ் மட்டும் தான் நான் கணக்குல எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க தே ஆர் நாட் கேமரா ட்ரெயின் பீப்பிள். ஸோ எனக்கு தெரியல. நான் பார்க்குற விதம், நீங்க பார்க்குற விதம் மாரி இருக்கான்றதே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். எல்லாம் ஒரே சேனல் ஓகே. தான் ப்ரோ. சேனல் ஒண்ணா இருக்கலாம். பார்வை வேற தானே. இல்ல நான் வந்து ஐ ட்ரீட் இட் அஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். அவ்வளவுதான். நீ இப்ப நடிக்கிறியா இல்லையா, அது அது எனக்கு பிடிச்சிருக்கா அவ்வளவுதான். அது ஃபேக்கா ரியாலான்னு ஐ டோன்ட் கெட் இன்டு தட் திங். எனக்கு வந்து ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்களா, கிராஃப் ஏறுதா, அதுதான் நான் வச்சு நான் ஐ சப்போர்ட் பீப்பிள். சரிங்கய்யா. ஐயா ஒரு 6, 7 பேர் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ல இருக்காங்க. இருக்கிறவங்க ஆல்ரெடி 4 பேர் வந்து கைய தூக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சட்டுன்னு பேச வச்சுட்டு அடுத்து அவங்கள இறக்கி விடுவோம். சொல்லுங்க கீர்த்தி ஜிபிஎஸ். கீர்த்தி எங்க போயிட்டாரா ஜிபிஎன்? இருக்காரு ஜிபிஎன் இருக்காரு. கீர்த்தி. இல்ல ஒன்றும் இல்ல. இவரு இந்த கிங் ஆலன், சாரி, கிங் ஆலன் கரெக்டா சொன்னாரு. இந்த ஆக்டிங் எல்லாருமே ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமா வந்து இன்னைக்கு இன்னைக்கு நடந்ததுன்னு இல்ல. பொதுவாவே இந்த விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி 1.5 hours எபிசோட்ல இவ்வளவு குடுக்குறாங்கனாலே, அது வந்து என்னன்னா அவன் வந்து தர்ஷிகாவுக்கு நல்லா தெரியும். விஷால் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபைனல் அதனால அவங்களோட இத பயன்படுத்திக்கிட்டு இவ வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த மெயினா வந்து ஜாக்லின் தான் இப்போ வந்து நான் கூட ஜாக்லின் தான் வோட் பண்ணேன் இந்த வீக்கு. பட் ஆனா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. மெஸ் டாம் சொன்ன மாரி ஜாக்லின்க்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்துச்சு. விஜய் சேதுபதிக்குமே, ஜாக்லினுக்குமே ஒரு 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 இது வந்துச்சு. அப்போ வந்து முத்து வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம்ல முத்துவ குலைச்சு விடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது உங்கள இது பண்றாங்களா? அப்படின்னு சொல்லி அவரு வாயில இருந்து ஏதாவது புடுங்கலான்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா அதுவும் முடியல. ஸோ அப்படின்றப்போ இவங்க என்ன நினைச்சாங்க, ஓகே நமக்கு வந்து ஒரு கேங் வேணும். ஃபர்ஸ்ட் சிம்பத்தி கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி, சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு 70, 80 டேஸ் நம்ம ஓட்டிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஜாக்லினோட ஐடியாவா இருக்குமோன்றது இப்போ இன்னைக்கு நடந்த எபிசோட்ல கன்ஃபார்ம் ஆகுது. இல்ல மத்தபடி வந்து ஐயா ராயன் ஜிபிஎன் நீங்க சொன்ன பாயிண்ட் சரி. ம். இந்த பாயிண்ட்ல ஒண்ணு கூட நான் சொல்லல. மிஸ் டாம் சொன்ன மாதிரி இல்ல இருக்கீங்க. நீங்க என்ன இல்ல மிஸ் இழுத்தீங்க? டாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா வந்து அவங்க எடுத்தது பிடிக்கல. அதனால ஒரு டிராமா பண்ணி விட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆ ஓகே. அந்த இது அத வச்சு அது வந்து அதுவுமே வந்து வோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி நான் நீங்க வோட் பண்ணியிருந்தீங்களா? நீங்க தான் போட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஜாக்லின்க்கு. ஓகே. இன்னொன்னு வந்து ராயன் வந்து இருக்கிறதுலயே பாவம் தான். அவர் வந்து மாஸ்டர் மைண்ட் அப்படி இப்படின்னு யாரோ பேசுனாங்க. ஆனா அது கண்டிப்பா கிடையாது. ராயன் வந்து அவர் வந்து எனக்கு என்னமோ ஜென்யூன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் மாரி தான் தெரியுது இதுவரைக்கும். பட் நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு வந்து கண்டிப்பா வந்து ஆனந்தி வந்து கண்டிப்பா வந்து ஒரு
என்ன சொல்றது? ஒரு பாய்சன் தான். நேத்து வரைக்கும் அப்படி இருந்தவங்க, இன்னைக்கு அவங்களோட பேசின நடவடிக்கை, அப்புறம் வந்து அவங்க போயிட்டு ரொம்ப கடுப்பாயி வந்து வாய தொறன்னு சொல்லிட்டு கன்னத்த புடிச்சு இப்படி திருப்புனது, தர்ஷிகா அதுலலாம் வன்மம் நல்லா வெளிய வந்துச்சு. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 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 சி 1 வாரம் இல்லன்னா 2 வாரத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்க எலிமினேட் ஆருவாங்க. இன்னொன்னு வந்து அருண் தான் எனக்கு தெரிஞ்சு கிரேட் பிளேயரா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரு இப்பவும் நான் சொல்றேன், அ மார்க் மை வேர்ட்ஸ் அவரு தான் வந்து திரும்பவும் அவரு தான் வந்து அ எனக்கு தெரிஞ்சு அவரு இல்லன்னா அந்த பொறுக்கி விஷாலுக்கு தான் வந்து குடுப்பாங்க. ஏன்னா வந்து அசீம்க்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் என்னைக்கு வந்து அதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க. இல்லங்க நான் பொறுக்கின்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. ஏன்னா இல்ல அன்னைக்கு அவரு அது பேசினதோட உங்களுக்கு சொல்றதுக்கு ஆ, ரைட் இருக்கு. இங்க சொல்றதுக்கு அது ஆ. ஓகே, ஃபைன். நான் வந்து அப்படி சொல்லல. ஒரு ரொம்ப நல்ல மனிதர வந்து அ விஷால் மாரி ஒரு நல்ல மனிதர்களுக்கு வந்து ஏன்னா அசீம் மாரி ஒரு நல்ல மனிதருக்கு வந்து பிக் பாஸ் டைட்டில் குடுக்கும்போது, விக்ரம் மாரி ஒரு கெட்டவருக்கு பிக் பாஸ் டைட்டில் குடுக்காம, அவங்களுக்கு குடுத்ததுக்கு வந்து கண்டிப்பா வந்து விஷாலுக்கு குடுக்க போறதுல விஷால் இல்லன்னா உண்மையாலுமே வந்து கரெக்ட்டா விளையாடுற அருண்க்கு எனக்கு தெரிஞ்சு நெறைய இடத்துல கரெக்ட்டா விளையாடுறாரு. அவர வந்து மார்க் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள வந்து காலி பண்றது. அது யூசுவலா தான் பாலிடிக்ஸ். ஆக்சுவலி பாலிடிக்ஸ் வந்து எப்பவுமே அப்படிதான் ஒர்க் ஆகும். அருண் நீங்க வந்து எங்க போனாலுமே சொல்லுங்க. அருண் நல்லா விளையாடுறாருன்னு சொல்றீங்களே, அது மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. உங்க பெர்ஸ்பெக்டிவ் பட் இல்ல என்னால ஏத்துக்க அது முடியல. இல்ல ஆ. ஜிபிஆர் ப்ரோ. அது அருண் விளையாடுறாருன்னு சொல்றீங்க. ஓகே. அதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் சகிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அசீம் ம். கூட கொண்டு போய் கம்பேர் பண்ணீங்க பாத்தீங்களா? அவர்லாம் விஷால தான் அதாங்க சொல்றேன். ப்ரோ. அவர்லாம் நிஜமாலே ம். விளையாடினாரு. அவரு உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கலன்றத தாண்டி. போன சீசன் மாயா உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கலன்றத தாண்டி. இவங்கலாம் விளையாடுனாங்க. ஆக்சுவலி தே பிளேட் தி கேம். அருண்ன்ற கேரக்டர் வந்து சரி நான் என்ன சொல்றேன், விளையாடுறது வேறங்க. பிக் பாஸ்ல எல்லாருமே விளையாடுறாங்க. பட் ஸ்டில் வந்து நீங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா பாருங்க. நீ வெளியில இருந்து பார்க்குறேன். நான் வந்து ஒரு 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 நார்மல் ஹியூமன் பீயிங்கா பார்க்கும்போது, எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து எப்படியா இருந்தாலும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அசீம் பண்ண அந்த அந்த சீசன்ல பண்ண எதுவுமே என்னால நல்லா நானுமே வந்து ஹீரோனா வந்து அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ஃபா மேல் மாரி பண்றதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அத சொல்றேன் நான். இல்ல எனக்கும் விஷால் சுத்தமா பிடிக்காது. தயவு செய்து நீங்க அது தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. விஷால்ல இல்ல. ஆனா இங்க பாருங்க விஷால் விளையாடுறதே கிடையாது. இந்த கேம அவங்க விளையாடுறதே கிடையாது. தர்ஷிகா விளையாடுறதே கிடையாது. ஆனந்தி வெளில இருந்து அனாலிசிஸ் மட்டும் தான் பண்றாங்க. உள்ள வந்து விளையாடுறதே கிடையாது. டாஸ்க்னா மட்டும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதுவும் ரொம்ப மினிமலா தான் இருக்கும். பெருசாலாம் இருக்காது. இந்த மாதிரி நீங்க வரிசையா எடுத்து பிச்சு பேசுனீங்கன்னா, இந்த விளையாடுற லிஸ்ட்ல ஒரு 2, 3 பேர் எக்ஸ்ட்ராவா உள்ள வந்திருக்காங்க. இந்த வாரம் தான் உள்ளயே வந்திருக்காங்க. இத தாண்டி மத்த எல்லாருமே இல்ல வேஸ்ட் தான் ஆனந்தி இருக்கு. விளையாடுறது நல்ல இல்ல விளையாட்டுன்னு இல்ல நெனைக்கிறேன். அவரு ஆனந்தியும் ஆக்சுவலா வந்து 1 ஹவர் ரஞ்சித் பாக்குறாருன்னு விளையாடுறதுமே நல்ல நினைக்கிறேன். விளையாட்டுன்னு நெனைக்கிறேன். 1 ஹவர் பாக்குறீங்க. 1 ஹவர் மட்டும் தான் நான் ஓகே பார்க்குறேன். ஓகே. ஓகே 1 ப்ரோ. ஹவர் மன்னிச்சிடுங்க ப்ரோ. இல்ல. நான் என்ன 1 ஹவர் பார்க்குற ஆடியன்ஸ் தானே அதிகம். இல்ல. ஓட்ஸ் வந்து நான் வந்து அ நான் உங்களுக்கு குறை சொல்லல. நான் ம். அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து 24 பார்த்துட்டு சொல்றீங்கன்ட்டு. இல்ல. இப்போ நான் ஆனந்தி விளையாடுறது நல்ல விளையாட்டா பார்க்குறேன். ஏன்னா உள்ள இருக்கிறவங்கள்ட்ட வந்து நாமினேட் ஆகாம எஸ்கேப் ஆகுறது தானே வந்து பெரிய கேமு. நீ வெளில மக்கள்ட்ட போனா தானே அப்படி பார்த்தா எல்லாரும் நாமினேட் ஆகுறாங்க. பட் ஸ்டில் வந்து இந்த ரஞ்சித்தா இருக்கட்டும், இந்த ஆனந்தியா இருக்கட்டும், அவங்க ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. இன்னொன்னு வந்து முத்து நோ, வந்து நோ, நோ, நோ. பார்த்தீங்கன்னா நோ, நோ, மேனிபுலேட் நோ, நோ. பண்ணிட்டே நீங்க இருக்கு. அப்படி அந்த கேம பார்க்கக்கூடாது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. பட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இல்ல. சொல்லுங்க. இவங்கலாம் விளையாடாம இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாரும் விளையாடுறாங்க. ஸோ இவங்க இந்த உள்ள இருக்க முட்டாள்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரு வந்து இந்த வாரம் போகணும் அப்படின்றத தாண்டி, நமக்கு எவன புடிக்கல, இவன் போனா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு நாமினேட் பண்ணிவிட்டு, இவங்கலாம் மிஸ் ஆயிடுறாங்க. அவ்வளோதான். கன்சிடர் இவங்க உண்மையாலுமே விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா, ரஞ்சித்தோ, இல்ல ஆனந்தியோ வந்து இறங்கி விளையாடுறாங்க. விளையாண்டு அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா, 8 வாரமோ, 9 வாரமோ நாமினேஷன்ல வந்திருப்பாங்க. அவங்க கிளவரா சத்யாவ விட்டுட்டீங்க விளையாடுறாங்கன்றதெல்லாம் டாம். பாயிண்டே கிடையாது. சத்யாவும் தான். கிளவரா விளையாடுறாங்கலாம் கிடையவே கிடையாது. இவங்க ஏதோ இல்ல சத்யாவ நான் சொல்லவே இல்ல. சத்யா வேஸ்ட் ஃபெல்லோ. சத்யா நான் சொல்லல. ப்ரோ அ இது அங்க நான் அங்க சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இதுதான் வேஸ்ட் நான் சொல்றேன். ஃபெல்லோஸ் தான் ப்ரோ. கண்டிப்பா. அத நான் ஒத்துக்கிறேன். பட் ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றது? அவரு வந்து ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. ஆனா வந்து எல்லாருக்குமே வந்து புடிக்கிற மாரி ஒரு கேரக்டரா இருக்காரு. நம்ம கேங்லயுமே வந்து அப்படி ஒரு ஃபெல்லோ இருப்பாங்க. எப்படின்னா எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விதத்துல அவங்கள புடிச்சிரும். சோ அந்த மாரி இயற்கையாவே அப்படி இருக்கறனால, அவரோட கேம் நல்லா சஸ்டெயின் ஆகுதுன்னு நான் நெனைக்கிறேன். ஃபெல் கடைசியா வந்து நான் ஒண்ணும் இந்த சீசன்ல சொல்லுங்க. வந்து எனக்கு ஃபெல்லோன்ற வார்த்தையும் பிடிக்காம போயிடுச்சு ஜிபிஎன். ஏன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபெல்லோ இருக்காரு ம். உள்ள. ஓகே ட்ரெண்ட் ஃபெல்லோ. அதனால வந்து எனக்கு ஃபெல்லோன்ற வார்த்தையும் இந்த சீசன் வந்து பிடிக்காம போச்சு ஜிபிஎன். ஓகே. இல்ல இன்னும் கடைசியா இன்னும் 2 பேர் மட்டும் இருக்காங்க. சாச்சனா வேஸ்ட் ஃபெல்லோ. அது அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதுக்கு இல்ல மேல ஒண்ணும் இல்ல. சாச்சனா நோ, ரஞ்சித் நோ. வந்து சாச்சனா சாச்சனா விளையாடிட்டு இருக்காங்க. கரெக்ட். சாச்சனா இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு அவங்கள ஹார்ட் எடுத்தா பிடிக்காது. எப்படியாவது இல்ல நான் வந்து இங்க இறக்கி பாருங்க. எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. எனக்கு அவங்க பிஹேவியர் பிடிக்காது. ஆளே புரியுது. பிடிக்காது. நீங்க ஆனா சொல்றது அவங்க புரியுது. விளையாடுறாங்க.
இல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க நேத்து இன்னைக்கு காலைல தான் அந்த எபிசோட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு இதுல தான். அவங்க வந்து அவசர அவசரமா வந்து சரி எப்படியாவது நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிற முடியாதான்னு சொல்லிட்டு அவங்களோட பதட்டம் தெரிஞ்சது. கடைசியா போயிட்டு 2, 3 ஆட்ட வந்து அ புடுங்கிட்டு வந்தாங்க. அப்படியாவது நம்ம வந்து இதுல இருந்து தப்பிச்சுரும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க சொல்ற மாரி அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. இந்த வாரம் இல்லன்னா அடுத்த வாரம் நம்மள காலி பண்ணிருவாங்க. நம்ம பண்றது கண்டிப்பா இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாரி. ஏன்னா நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணுவோம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குமே வந்து சில டைம் தோணுச்சு நம்ம பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு. நம்ம பண்றது நிறைய பேருக்கு பிடிக்காதோ அப்படின்ற மாரி நான் பொதுவா ஆஃபீஸ்ல இருக்கிறது சொல்றேன். அந்த மாரி அவங்க கூட செல்ஃப் அனலைஸ் பண்ணி இந்த மாரி பண்ணலாம் இல்லையா? அதனால விளையாடுறாங்க. ஆனா அவங்களோட கேம் வந்து சஸ்டெயின் ஆகாது. இன்னொன்னு மஞ்சரி. மஞ்சரி வந்து என்ன சொல்றது? ஆரம்பத்துல இருந்தே அவங்க இரிட்டேட்டிங் தான். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஏதோ இந்த வாரத்துல ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணலாமான்னு பாக்குறாங்க. ஒண்ணும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. சரி இருங்களேன். இப்போ சாச்சனாவ நீங்க ம். சொல்றீங்கல்ல. இப்ப சாச்சனா குட் ம். பிளேயரா? சத்யா குட் பிளேயரா? கம்பேர் டூ சத்யா, சாச்சனா தான் குட் பிளேயர். சாச்சனா குட் பிளேயரா? ரஞ்சித் குட் பிளேயரா? சாச்சனா தான் குட் பிளேயர். சாச்சனா குட் பிளேயரா? ஆர்ஜே ஆனந்தி குட் பிளேயரா? ஆனந்தி தான் குட் பிளேயர்ன்னு சொல்லுவேன். ஆனந்தி தான் குட் பிளேயர்ன்னு சொல்றீங்களா? சாச்சனா இஸ் வே ஆமா. பெட்டர் தென் ஆனந்தி. கிட்ட கூட வர முடியாது இல்ல ஆனந்தியால. இல்ல நான் இல்லங்க. நீங்க அப்படி நான் வந்து அப்படி நான் சரி இருங்க, பார்க்கல. நான் இருங்கங்க. ஆனந்தி வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தவரே வச்சுப்போம். புனிதர் ஒருத்தர் இருக்காப்ல இல்லையா? அ அவர் பேரு என்ன? இல்ல, அருணா? இல்ல, இல்ல. அவர் பேரு என்ன? அருண விட்டுருங்க. அருணும் ஒரு மாரி கேவலமா விளையாண்டாலும் அவர் விளையாண்ட்டு இருக்காப்ல. அ அவர் பேரு என்ன? விஜே விஷால் குட் பிளேயரா? சாச்சனா குட் பிளேயரா? விஜய் விஷால் தான் குட் பிளேயர். சாச்சனா தான் டெஃபினட்டா நோ. சாச்சனா சாச்சனா தான் குட் தான் குட் பிளேயர். பிளேயர். இல்லங்க. டாம் டாம் சாச்சனா இல்ல, தான் டாம் இல்ல. குட் பிளேயர். டாம் விஜய் டாம் விஷால் அவங்க கேமே 1 ஹவர் ஷோ பார்க்கறவங்க ம். தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம மறுபடியும் ஓகே. வாக்குவாதம் வைக்கக்கூடாது இப்படி. இல்ல விட்டுறலாம். இல்ல வாக்குவாதம் இல்ல ப்ரோ வாக்குவாதத்துக்கு ப்ரோ இல்லங்க. இல்ல வாக்குவாதம் அது ரொம்ப தயவு செய்து அப்படிதான் இப்படிலாம் போகுது. பேசாதீங்க. இல்ல அப்படிதான் இருங்க போகுது. இருங்க ரொம்ப இருங்க நீங்க இல்ல இருங்க இருங்க வாக்குவாதம்லாம் இல்ல. ஐயா, அவரே ஐயா. சொல்றாரு. ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு டாம் ஒரு நிமிஷம் இருங்களேன். இத ம். தவிர்த்துருங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தங்க இது வந்து வாக்குவாதமா போகுதுன்னு நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க. அவரே என்ன சொல்றாரு இப்போ? வாக்குவாதம்லாம் இல்ல பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரா சரி இல்லையா? ஓகே இப்போ ஓகே அலன் ஐ டேக் மை 1 வேர்ட்ஸ் ஹவர் பேக். அது ரொம்ப அவரு அது ஏன்னா டேக் மை வேர்ட்ஸ் பேக்னா வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. சொல்லாதீங்க எதையும். சொல்லுங்க ஜிபிஎன். அதனால இப்ப நான் என்ன இல்ல, சொல்ல இல்ல. வரேன்னா, அதான் கடைசியா அட்லீஸ்ட் இத்தன ம். பேர்த்துக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க. ஷி இஸ் ரியலி பிளேயிங். எனக்கும் வந்து சாச்சனா வந்து ஒரு பெர்சன் கூட பிடிக்காது. இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் எல்லாருமே லிட்டரலா கதறிட்டு இருந்தோம். இத தயவு செஞ்சு அமுச்சு விட்டுருங்க. வேணாம். தயவு செஞ்சு வெளில போயிரட்டும் அப்படின்னு சொன்னோம். ம். ஆனா, ஆளானப்பட்ட முத்துக்குமரன் வந்து டிராஃபி வின்னர் அப்படி இப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட, முத்துக்குமரன் வைக்காத பாயிண்ட்கள் எல்லாமே கூட சாச்சனா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்காங்க. இ- அவங்க பண்ற இ- இல்ல தப்புனாலுமே ஷி இஸ் லைக் வெரி ஸ்ட்ராங். அப்படின்றப்ப அவங்க விளையாடாத இல்லங்க. பிளேயர்ல அந்த அந்த இல்ல கேட்டகரிக்குள்ளயே நம்ம அவங்க கொண்டு வர முடியாது. முத்துக்குமரன் கூட கம்பேர் பண்றதுக்கான பிளேயரே கிடையாது. முத்துக்குமரன் நான் இப்பவும் சொல்றேன். முத்துக்குமரன் எனக்கு ஆக்சுவலா இப்ப கொஞ்ச நாளா தான் பிடிக்கல. ஆனா ஒரு இன்டெலக்சுவல் தான். அவர் வந்து உண்மையாலுமே நிறைய கேம்ல நிறைய அவரோட மைண்ட வந்து வச்சு அவர் நிறைய ஜெயிச்சிருக்காரு. அவர் நெறைய நிறைய டாஸ்க் வின் பண்ணிருக்காரு. அவர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலன்ட் அப்படியே காம்படிட்டர். அப்படின்றப்போ நீங்க பார்க்கணும். அப்படின்றப்போ அவர் ஏன் வந்து அமைதியா இருக்கக்கூடாது? மஞ்சரிக்கு ஏன் ஸ்பேஸ் குடுக்கக்கூடாது? சரி நீ பேசு. நான் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் நான் வந்து விளையாடிக்கிறேன். எப்படியும் நான் வந்து வெளிய போமாட்டேன். 80 நாள், 90 நாள், 80 நாளைக்கு வரைக்கும். அப்புறம் நான் கேம் விளையாடுறேன் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? ஈவன் பை 1 நீங்க ஹவர் அப்படி எபிசோட் பாருங்க. ஈவன் பை 1 ஹவர் எபிசோட் ஸ்டாண்டர்ட்ஸ் லீடிங்ல ம். இருந்தது ம். சௌந்தர்யா மட்டுமே. முத்துக்குமரன் கிடையாது. ஒரே ஒரு வாரம் முத்துக்குமரன் இ வோட்டிங்ல அதிகமா வந்தார். லிட்டரலி ஒன்லி 1 வீக். லிட்டரலி ஒன்லி 1 வீக் சரியா? இப்போ நீங்க கேம் பிளேன்னு சொல்றீங்க. கேம் பிளேன்றதுனால தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த லாஸ்ட் 3 வீக்ஸா ம். முத்துக்குமரன் 1 ஹவர் எபிசோட்லயே நான் கேட்கிறேன். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கன்டென்ட் குடுத்தாருன்னு எனக்கு சொல்லுங்க. எ அதாங்க ஐயா ஐயா நான் என்ன சொல்றேன், நீங்க நான் வந்து எப்படியா இருந்தாலும் நான் எலிமினேட் ஆக மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த பிக் பாஸ்ல ப்ரோ அது அப்படின்றத அவர் எனக்கு வந்து புரியுது ப்ரோ. பிடிச்சிடுறாரு. எனக்கு அது புரியுது. ஆ, எனக்கு அது புரியாம கிடையாது. நான் ந நான் நான் ஆ, இங்க விளையாடுற ஆட்கள பத்தி மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேவா? விளையாடாத ஒருத்தர பத்தி ஓகே. என்னால வந்து ஒரு கமெண்ட் வைக்க முடியாது. ஏன்னா, அவர் ஏதாவது பண்ணணும் அவர் மேல கமெண்ட் வைக்கிறதுக்கு. கரெக்ட்டா?
இப்போ மஞ்சரி மேல கமெண்ட் ஏன் வைக்கிறோம்? அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க. கரெக்ட்டா? இப்ப சாசனா பத்தி எதுக்கு பேசுறோம்? ஏதோ ஒண்ணு பண்றாங்க. இப்போ ஏன் பவித்ரா இந்த வாரம்லாம் பவித்ராலாம் அவ்ளோ டஃப் குடுத்து விளையாடுறாங்க. சரியா? அவங்க வந்து டாஸ்க்குக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இல்லங்க பவித்ராலாம் காலி ஆயிருவாங்க அ விளையாடலன்னா. அ அதாவது நான் நான் என்ன சொல்றேன், இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த பாயிண்ட்ட. என்னன்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு பிளேயர் இப்போ கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து இப்போ வந்து கோலி வந்து 20 பாலுக்கு 50 ரன் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ புதுசா உள்ள வந்த பிளேயர் வந்து 10 பாலுக்கு 1 ரன் தான் அடிக்கிறான்னா, அவனுக்கு ஸ்பேஸ் குடுக்குற மாரி தான். நான் மந்திரி நீ விளையாடு. நான் உனக்கு பின்னாடி இருந்து நான் விளையாடுறேன். நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு பேட் நேம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது பண்ண வேணான்றதுக்காக கூட அவர் வந்து அமைதியா இருக்கலாம் இல்லையா? இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, முத்துக்குமரன் ஸ்பேஸ் ஆ. குடுத்ததுனால தான் மஞ்சரி ஸ்கோர் பண்றாங்கற மாரி இருக்கு. ஆப்வியஸ்லி ஆனா முத்துக்குமரன் ஸ்பேஸ் இருங்க, குடுத்ததுனால தான் இருங்க. மஞ்சரி ஜிபி ஸ்கோர் பண்றாங்க. இப்போ நான் லைவ் எடுத்துட்டு வரணும் உங்ககிட்ட. எதுக்காக எடுத்துட்டு ம். வரணும்னா, நீங்க நெனைக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. இருக்குல்ல. அது உண்மை கிடையாது. ம். அங்க ம். அ ம். மஞ்சரின்னு ஒரு பெர்சன் வந்த 2 ம். வாரத்திலே வீட்ல இருக்கிற எல்லாரையும் கதற விட்டாங்க. கதற விட்டு அவங்களுக்கான ம். இடத்த அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. முத்துக்குமரன் ரைட்டு. முத்துக்குமரன் டிட் நத்திங் தேர். ஷி டிட் இட். அவங்க தனியா இருந்து அவங்க அத பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து அவங்களோட இருங்க, இருங்க. தனியாலாம் இல்லவே இல்லங்க. இல்லங்க. அவங்க முத்துக்குமரனோட நான் சப்போர்ட் உங்களுக்கு இல்லாம அடிச்சு தான் அவங்க சொல்றேங்க. அவங்க தனியா தாங்க பண்ணாங்க. அவங்கள வீடே சேர்ந்து நீங்க டார்கெட் சொல்லி பண்ணுச்சு. இல்ல ப்ரோ. ஏங்க அவரு வந்து ஏதாச்சும் எடுத்து பேசுறாரா மஞ்சரி? எங்கேயாவது மஞ்சரிய வந்து ஏதாச்சும் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டேங்கிறாரு. மஞ்சரி கத்திக்கிட்டு இருக்க இடத்துல எல்லாம் கம்முனு வந்து அமைதியா சரி. உட்கார்ந்துக்கிறாரு. அவங்க வந்து அருண் ஏதாச்சும் ஒரு அருண் பிரச்சனை வரும்போது அருண் கத்திக்கிட்டு அவங்க இருக்கிற தப்பிக்கணும்ன்றதுக்காக உங்கள்ட்ட போய் அருண் பேசி கத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல பேசுறாரா? அருண் கத்திட்டு இருக்க இடத்துல அருண் கரெக்ட்டா கூட பேசலாங்க. அவர் பாயிண்ட் கரெக்ட்டா எடுத்து சரி, வைக்கிறாருங்க. சரி. ஜாக்லின் அவர் கேம் இல்ல உடைக்கிறாருங்க. முத்தோட கேம் ஜாக்லின் உடைக்கிறாருங்க அருண். கத்திட்டு இருக்கிற இடத்துல முத்தோட இல்ல கேம் அதான் உடைக்கிறாரு அருண். ஜாக்லின் கத்திக்கிட்டு அதனால இருக்கிற இடத்துல முத்து பேசுறாரா? அதான் நான் சவுண்ட் சொல்றேங்க. கத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல மஞ்சரி பேசுறாரா? பேசுறாங்கல்ல, மஞ்சரி பேசுறாங்கல்ல. உங்களுக்கு புரியலையா ப்ரோ? இங்க மஞ்சரி பேசினா மஞ்சரி நம்பர் ஸ்கோர் பண்ணுவாங்க. முத்துக்குமரன் ஸ்கோர் பண்ண மாட்டாரு. இருக்கட்டும். அதுதான் நான் சொல்றேன். முத்துக்குமரனுக்கு தெரியும். அவருக்கு எங்க எப்ப ஸ்கோர் பண்ணணுமோ அவர் பண்ணுவாரு. அருண் கூட மோதுவாரு அவரு. அ அருண், விஷாலு, முத்து அண்ட் அந்த இன்னொருத்தர் யாரு ஜெஃப் மேபி இந்த 4 பேர் பாய்ஸ்ல அது இல்லாம கேர்ள்ஸ்ல வந்து ஜாக்கு, மஞ்சரி, இன்னொன்னு வந்து தர்ஷிகா. இந்த 3 பேருக்குள்ள தான் வந்து கடைசியில வந்து காம்படிஷன் வரும். கடைசியில வந்து அது மக்கள் யார் போட்டு போடுறாங்களோ அவங்க வந்து வின்னர் ஆவாங்க. இதுதான் என்னோட விஷன். எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஓகேங்க. இல்ல நான் நல்ல விஷயம். என்னோடத சொல்றேன் நான். குட். அண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்பீக்கர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் பாயிண்ட்ஸ் ஜிபிஎன். ஒருத்தவங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க. டிஎம் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, ப்ளீஸ் டிஸ்கஸ் அபவுட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிஸ்கஷன் அண்ட் வோட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து ஆலன்? ஏங்க முதல்ல அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஆப்வியஸா திருப்பி விட்டாங்க. மஞ்சரிய வந்து அது டிசர்விங்கா இல்லையான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இல்லன்னு சொல்லுவேன். தீபக் இஸ் மோர் டிசர்விங் தென் மஞ்சரி. சரியா? அந்த இடத்துல முத்துக்குமரன் நடுவுல பூந்து அது லைட்டா ஒரு திருப்பி விட்டார்ல. அதுக்கப்புறம் ஜாக்லின் நடுவுல பூந்து அத போக விடாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க யாரும் கரெக்ட்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசல. அத சுத்தி விட்டுருக்கணும். எப்படி சுத்தி விட்டுருக்கணும்னா, இந்த ஹார்ட்ஸ வச்சு இப்போ யார் நெறைய ஹார்ட் வாங்குனாங்களோ, அவங்க தான் வந்து கேம் படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? அந்த பாயிண்ட் யாரும் இன்னைக்கு வச்சா அந்த பாயிண்ட் போயிருமே. இன்னைக்கு வச்சபடி பார்த்தா இவனுங்க அதுதான் கண்டமேனிக்கு சும்மாவே அவங்க இல்ல புடுங்கிட்டு இருந்தாங்க. ஏத்துக்கல. அது செகண்டரி. மியூசிக் ப்ளே ஆச்சா? ஹார்ட் எடுக்கும்போது. அத கரெக்ட். சுத்தி விடணும். அங்க யாருமே அத வச்சு சுத்தி விடல. எதுக்காக அந்த ஹார்ட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க? அந்த பாயிண்ட் எடுத்து வச்சு யாருமே பேசல. அது பேசியிருந்தாலே குட்டைய குழப்பியிருக்கலாம். யாருமே பண்ணல அத. ஏன்னா இவங்க டிஜே சார் வந்துருவாப்ல. யாருக்கும் அறிவு இல்ல. இல்ல எதுவுமே ஆலன். அத ஆ. அவங்க பேசாததுக்கு ரீசன் பிகாஸ் they didn't want விஜய் விஷால் to win the nomination free pass. ஏன்னா he had the highest number of இது இல்ல. who hearts இல்ல. who didn't want him to win? the entire மேபி அவங்க அருணுக்கு தோணியிருக்கும். ஏன்னா அருண கொஞ்சம் வச்சு செஞ்சாரு. மஞ்சரிக்கு ஆப்வியஸ்லி நிறைய பேரோட பிரச்சனை இருக்கு. முத்துக்குமரனுக்கு விஜய் விஷால பிடிக்காது. மேபி தர்ஷிகாவுக்கு பிடிக்கலாம். தீபக்குக்கும் உள்ளுக்குள்ள விஜய் விஷால் மேல லைட்டா இருக்கு. எல்லாருக்கும் காண்டு இருக்கு. வெளியில எல்லாரும் ஓ மை பெஸ்ட் பட்டி அப்படின்னு சுத்துறாங்க. அதனால கூட இருக்கலாம் இல்லையா? அந்த இப்போ பாயிண்ட் எடுக்காம. வெளிப்படையா வந்து மஞ்சரிக்கு காட்டுறாங்க இல்லையா?
அந்த மாதிரி வந்து வெளிப்படையா ஏன் வந்து அவருக்கு காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? காமிக்க மாட்டாங்கங்க. அதுதான் அந்த வீட்ல நடக்கிறது. அந்த வீட்ல ரைட் நவ் தேர் ஆர் ஒன்லி 2 பீப்பிள் ஹூ கெட் கன்சிஸ்டன்ட்லி மார்க்ட் அண்ட் புல்லிட். டு சம் எக்ஸ்டென்ட் ராணாவையும் பண்றாங்க. மஞ்சரிய நெறைய பண்றாங்க. பிகாஸ் இவங்களோட நான் பார்க்கறது எப்படி பார்க்குறேன்னா, இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு வைல்ட் கார்டா போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு மஞ்சரி அனுப்பிச்சு விட்டுடலாம், ராணா அனுப்பிச்சு விட்டுடலாம். அப்புறமா நம்ம இவங்க நம்ம நம்ம கேங் எல்லாம் சேர்ந்து விளையாடிக்கலாங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அருண் வந்து மஞ்சரிய வந்து நாமினேட் பண்றாரு. அவங்க வந்து வர்ஷா ப்ளே பண்ணாங்கன்னு. அதுக்கு ஜாக்குலின், சௌந்தர்யாலாம் சிரிக்கிறாங்க. எனக்கு புரியல. அம்மா நீங்கலாம் ஸ்கூல் பசங்க மாரி சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. ஒரு வார்த்தை பேசல. நீங்களே சொல்லிக்கிறீங்க. நீங்க தான் வொர்ஸ்ட் பிளேயர்ன்னு. இதுல நீங்க அருண் உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக இப்படி இப்படி எப்படி வேணாலும் சப்போர்ட் இல்ல இல்ல பண்ணுவீங்களா? இல்ல எனக்கு ஐஸ் புரியலையே. ஐஸ் ஐஸ் நீங்க அவுட் ஆஃப் டாபிக் கதறாதீங்க, இருங்க இங்க வாங்க. இப்போ என்னன்னா இந்த டிஸ்கஷன்ல சுத்தி விட்டுருக்க வேண்டியது இப்போ அவங்க பேர் என்ன, ஜாக்லின். ஜாக்லினுக்கு வந்து அருண் சாரி விஷால பிடிக்கும் தானே, இந்த வாரம் அவர் கூட க்ளோஸா தானே இருக்காங்க. இல்லங்க. அதெல்லாம் வந்து வெளிப்போர்வைக்கு தான். உள்ளுக்குள்ள அவங்க மேபி இன்னர் இது இஸ் லைக் ஷி டிட்ன்ட் வாண்ட் விஷால் டு வின் மேபி. I mean, she definitely didn't want Manjari to win. That is a different point. But நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த வீட்ல யாருமே விஷால் ஜெயிக்கணும்னு யோசிக்கல. அப்படி யாருக்குமே விஷால் பிடிக்காது, அப்படிதானே? யாருக்குமே விஷால பிடிக்காது இல்ல. அவங்க யாருக்குமே விஷாலுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாங்கிறது. ஏன்னா விஜய் விஷால் has been escaping nominations, right? You சரி also have to take that into consideration. சரி அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துன்னு வந்து உள்ள வைக்கிறதுனால அது ஃபுல்லா அவருக்கு போய்டும்ன்ற ஒரு கணக்கு வராது. பிகாஸ் பீப்பிள் ஹேவ் டு வோட்ல. அப்ப ஃபேவரிசம் வந்துரும்ல. எல்லாரும் ஓகே. இல்ல நானே என்ன இல்லங்க, பேசுறேன். பிடிக்காதுன்றீங்க, அப்புறம் ஃபேவரிசம் வந்துரும்ன்றீங்க. நானே என்ன கான்ட்ரடிக்ட் இல்ல பண்றேன். இல்ல அலன் ப்ரோ, ஆக்சுவலா அந்த ஆர்ட் கவுண்ட் வந்து அது பிக் பாஸே உடச்சு விட்டுருப்பாரு. நீங்க எல்லாம் ஒழுங்கா பண்ணல, ரீகன்சிடர் பண்ணி நீங்க வந்து யார் வந்து அந்த குணாதிசயம், அந்த டெவில் குணாதிசயம் ஜாஸ்தியா இருந்ததோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரே உடச்சு விட்டாரு. ஆர்ட் கணக்கு உள்ளே வரல. அது வராம தான் யாரு இதுல வந்து பெஸ்டா பண்ணாங்கன்றதுல தீபக்கு, தர்ஷிகா, அது அவங்க விஷாலே ஒத்துக்கிட்டாங்க. தர்ஷிகா, தீபக்கு அண்டு யார் மஞ்சரி, இவங்க 3 பேர் தான் ஃபைனல் பண்றாங்க. சரி, முத்துக்குமரன் பெரிய இதுக்கு இதுல வரல. முத்துக்குமரன் ஒண்ணும் பண்ணல. முத்துக்குமரன் தீபக்கும் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் தீபக் அளவுக்கு இல்ல பண்ணல. யாரோ பண்ணாங்க. ஒரே ஒரு பர்சன் மட்டும் முத்துக்குமரன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு மெஜாரிட்டி அது போக போக அது யார் மாத்திட்டாங்க. தெரியுமா? அது வந்து அருண் சொன்னார். அதான் See, இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க அருண் பண்ணதான் ரைட். அருண் added another contender inside for the NFP. அதுதான் இவங்க பண்ணியிருக்கணும். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, யாருக்கு போகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கான தடங்களை வைக்க மாட்றாங்க. இங்க அந்த 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 இடத்துல தடங்கள் வைக்கிறது தான் மேட்ரு. நிறைய பேர் அது உள்ள கொண்டு வந்துட்டு அவங்கள அடிச்சுக்க வைக்கிறது தான் இங்க விஷயம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தங்க மட்டும் போகக்கூடாது, ஒருத்தங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாதுன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸை வைக்கிறாங்களே, அதனாலதான் நல்லா இல்லை பாக்குறதுக்கு. அப்படி பார்த்தாலும் அலன், இன்னைக்கு விளையாண்ட யாரும் எந்த டெவில்ஸுமே நல்லா விளையாடல. அவங்க பேட்ச் எடுத்துட்டாங்க. அதை வந்து பிக் பாஸே வந்து வேண்டாம், அதை கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை பேட் விட்டுட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க விளையாடாத பட்சத்தில் நேத்து விளையாண்ட பெஸ்ட் டெவில்னு பாக்குறப்ப மஞ்சரி, தர்ஷிகா அந்த தீபக் அப்படின்ற அவங்க 3 பேர் தான். ஏன்னா ஜாக்லின்னு அந்த இதுல இருந்து வரக்கூடாதுன்ட்டாங்க, சௌந்தர்யாவே வரக்கூடாதுன்ட்டாங்க, அருணையும் வரக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா பேட்ச் அவங்க எடுக்கல, அது இல்லாம பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. உங்களுக்கும் எனக்கும் அது நம்ம வெளில பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள ஆட்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அவங்க கணக்குல எடுத்துக்க கூடாது. என்எஃப்பி நிறைய கண்டென்ட்ஸ் உள்ள வந்தாதான் அவங்க அடிச்சுக்குவாங்க. அதுல இருந்து அந்த ஃபிரிக்ஷன்ல இருந்து ஒரு கண்டென்ட் வரும். அவங்க அப்படிதான் விளையாடணும் அந்த கேமை. நம்மளுக்கு எது பிரச்சனையா இருந்துச்சு, என்எஃப்பி இவங்களாவே சூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களே வாரம் பாய் சைட்ல. அது எவ்வளவு புலம்பணும் நம்ம. எதுக்காக புலம்பணும்? சண்டையே போட்டுக்க மாட்டாங்க எதுக்குன்றதுனால அதை புலம்பணும். இப்ப வீடு ஒன்னாயிடுச்சுன்றதுனால நம்மளுக்கு ஒரு சில பேர் பிடிக்கலன்றதுனால நம்ம அதை எதிர்பார்க்கலையா? இல்ல இன்னைக்குமே அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தாலும் அது அவங்களே பேசி ஒரு டிபேட்டா வச்சு அதை பேசிதான் சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. அப்பயும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுக்க விடவே இல்லையே. அந்த 3 பேருக்குமே அவங்க ஓட்டிங் இதை வந்து ஒரு டிபேட்டா வந்து வச்சு ஈஸியா முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அவங்க கான்வர்சேஷன் யாருமே பில்ட் பண்ண தயாரா இல்லை. அப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ண முடியும்?
இல்ல எனக்கு நான் சொல்றது விடுங்க. நான் இத எப்படிங்க சரி. சொல்றது இத? அவங்க விளையாட மாட்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த மாரி விஷயங்கள்ல உள்ள பூந்து உடைக்க மாட்றாங்க யாருமே. புரியுது அண்ணன். நம்ம நிறைய பேர் இழுத்து போடணும். இப்ப விஷால் விளையாடனாலும் விஷால் இழுத்து போடணும். சத்யா விளையாடனாலும் சத்யா இழுத்து போடணும்லாம் புரியுது. அது மேட்ரு இல்ல. பட் அங்க இருக்கவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப கம்பேரிட்டிவ் அவங்களும் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பண்ற மாதிரி அவங்களும் பண்ணலாமே. ஏன்னா அவங்களே இன்னைக்கு இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸுமே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இருக்க ஏஞ்சல்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க, என்னடா பண்ணீங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க லிட்டரலி மைண்ட் செட் வந்திருக்கு. அப்படி இருக்க பீப்புள்ஸ்ட நேத்து இருக்கிறவங்க இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் டெவில்ஸ் எப்படி சொல்லுவாங்க, நேத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டெவில் தான் அவங்களுக்கு சொல்ல தோணிருக்கு. அதுதான் எனக்கு என்னமோ அங்க நடந்திருக்கும்னு தோணுச்சு. அவங்க இழுத்து அதுதான் போடணும்னு அதுதான் அதுதான் நடந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு விளையாடின யாருமே அதுக்கு அப்போஸ் கூட பண்ணல. அப்போ இவங்க எதுக்கு இருக்காங்க உள்ள? சும்மா தானே இருக்காங்க. ஆமா கண்டிப்பா. அவ்வளவுதான் நான் சொல்றது. ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போடுறதுக்கு கூட நான் போறேன் முண்டிக்கிட்டு வராங்க. எனக்கு அதுவே புரியல. எவனுமே ஒண்ணுமே பண்ணல, நீங்க எல்லாருமே போங்கடான்னு அங்க உட்காந்து ஒருத்தன் கலாச்சிட்டு இருக்கான். நீங்க என்னடா பண்றீங்கன்றத லிட்டரலி எனக்கு தோணுச்சு. சொல்றதுக்கு இல்லைங்க. போங்க. இவங்களை பத்தி பேசுறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்னால வேஸ்ட் மாதிரி ஆயிடுது. ஓகே. ரொம்ப நேரமா இருக்காங்க. கீர்த்தி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கீர்த்தி. கேக்குதா? வணக்கம் கீர்த்தி. சொல்லுங்க கீர்த்தி. எனக்கு அதாங்க, இவங்க 1 hour எபிசோட்லயே ஒரு லவ் கண்டென்ட் 20 நிமிஷம் 25 நிமிஷம் போகுதுன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த எபிசோடு இருந்திருக்குன்னு அர்த்தம். நேற்றையெல்லாம் டைம் இல்லாம 6 மணிக்கு அப்புறம் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா நல்ல வேலை இன்னைக்கு எதுவுமே போய் ஒன்றும் போடுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் 200%. எனக்கெல்லாம் வந்து என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பேரை வந்து முத்துக்குமரன்லாம் வந்து வச்சு செஞ்சிருக்கோம். ஆனந்தி சாரி இவங்க அருணெல்லாம் பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணல. நம்ம ஸ்கூல் இது வீட்டுல யாராச்சும் வந்தா குழந்தைங்க கிட்ட மாமா வந்திருக்காங்க ரைம் சொல்லு, அந்த மாதிரி வந்து போய் டப்பு டப்பா சொல்லு, எல்லாத்தையும் டப்பு டப்பா சொல்லிட்டுவான்ற மாதிரி அந்த மாதிரிதான் இருந்துச்சு லிட்டரலா எனக்கு பாக்குறப்போ. அதுவும் இவனுக்கு கடைசியில டாஸ்க் முடிஞ்சப்பறம் அவங்க ஒருத்தன் கலாச்சிட்டு இருக்கான். அப்ப கூட வந்து நான் போறேன் ஜெயிலு, நான் போறேன். எனக்கு அந்த வடிவேல் கம்பெனி தான் ஞாபகம் வந்துச்சு. டீ கடைல ஒரு ஃப்ரெண்டு வருவாரு, சகலே நீதான்ப்பா இந்த ஊருக்கார, நீ உட்காரு. இல்லடா நீ தாண்டா உட்காரணும்ன்ற மாதிரி. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க டேய், நீங்க யார் டெவில்? அதுவும் எனக்கு ஒரு லெவலுக்கு மேல ராணுவ பண்ணதெல்லாம் வந்து வேற லெவல். டேய் இந்த சட்டையை வேணா மாத்தி போட்டுக்கோங்கடா, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்கெல்லாம் தள்ளுறாங்க, அன்சிதாவா லிட்டரலா வெளியில தள்ளுறாங்க. டேய் அவன் வேணாண்டா, அவனை தயவு செஞ்சு கண்பாடு எடுத்து வெளியே போக சொல்லு அப்படின்னு. அவங்க ஃபர்ஸ்ட் அவனை எடுத்ததுதான் இருக்கிறதுலே ஒஸ்ட். இதுல என்ன தெரியுதுன்னா, நேத்தியெல்லாம் வந்து பர்ஃபெக்டா டிஸ்கஸ் பண்ணாங்க யாரு 3 பேரு அப்படின்னு. இவங்க பாதி டாஸ்க் போன அப்புறம் தான் இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சாவே பிக் பாஸ் டேய் ஒரு நிமிஷம் வாங்க. அதுவும் இந்த பாட்டு போடுறப்பெல்லாம் வந்து எனக்கு பிக் பாஸ் அந்த மைண்ட் வைஸ்லாம் இல்ல பிக் பாஸ் பயந்துட்டாப்ல இன்னைக்கு. டேய் என்னடா அடுத்த 1/2 மணி நேரத்துல எல்லாத்தோட பேட்சையும் புடிங்கிருவீங்க போல. அப்ப இன்னைக்கு ஃபுல்லா நாங்க எப்படிடா வச்சு எபிசோட் ஓட்டுறது? எப்படி வேற எதுவும் நாங்க பிளான் பண்ணலையடா அப்படின்னு என்ன பயந்துட்டாப்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. லிட்டரலா வந்து முடிச்சிட்டு இருந்தாரு அவரு எனக்கு தெரிஞ்சு. நேத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா பேட்ச் எடுத்து வந்து கன்ஃபர்ஷன் உங்களுக்கு காட்டினதுக்கு அப்புறம் தான் பாட்டு போட்டாங்க. இவனுங்க எப்படின்னு பேட்சை வந்து அவங்ககிட்ட பேசி எடுக்க போதில்ல, பிடிக்கிதான் எடுக்க போறாங்கனால பேட்ச் மேல கை வச்சோடனே பாட்டு போட்டார் அவரு. சரி ரைட்டு. ஏன்னா இவனுங்கிட்ட கூப்பிட்டு பேசினா சில நேரத்துல நம்ம பாத்துருக்கோம், சில சீசன்லாம் பேசுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இன்புட் கொடுப்பாங்க. இவனுங்கிட்ட எங்க இன்புட் கொடுக்கறது? இன்புட் கொடுத்தாங்கன்னா எங்க அதையும் மாத்தி புரிஞ்சு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானுங்கன்னா. ஏன்னா நான் நினைச்சேன் இந்த சீசன்ல ஒரு சாமி தான் இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது 8 சாமி உட்கார்ந்துருக்கு. என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் வந்து அப்படியே குறைச்சிட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது புரியுதே. ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் கீர்த்தி. சொல்லுங்க, அதுக்கு ஏதோ ஒரு பஞ்ச் போட வந்தீங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, பேசுங்க. நம்மளாம் இங்க புரியாம இல்ல, புரிஞ்சுட்டோம். இதுக்கு மேல அவங்ககிட்ட ஒண்ணும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம புலம்புனா மட்டும் என்ன ஆக போகுதுன்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதனாலதான் நம்ம அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏங்க சுத்தி கான்வர்சேஷன் 4 பேர் மேலதான் இருக்குது. சவுண்டு ஜாக்கு முத்து மஞ்சரி, சவுண்டு ஜாக்கு முத்து மஞ்சரி, சவுண்டு ஜாக்கு. வேற யாருமே ஏதோ பண்றது இல்லைங்க. அடுத்து வந்து ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. அவங்கள பேச வச்சுட்டு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா போய் படுத்து எல்லாரும் நிம்மதியா தூங்குனீங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. மத்தபடி ஒண்ணும் இல்ல. செல்வம் சொல்லுங்க செல்வம்.
செல்வம், அடுத்து பிரியா, செல்சி. இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பெஸ்ட் பிளேயர் இதுல வந்து நேத்து இருந்த டீம்ல இருந்த 3 பேரை கொடுத்தாங்க. இன்னைக்கு இருந்த டீம்ல இருந்து யாருமே அவங்க கண்ணுக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் 2 பேரும் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒண்ணு வந்து விஜய் விஷால், இன்னொன்னு சத்யா. ஏன்னா வந்து அவங்க கை வைக்கும்போது பாட்டு போடல. ஏற்கனவே எடுத்தவங்க போய் பேட்ச் காட்டும்போது பாட்டு போட்டாங்க. டேய் டேய் எனக்கு தான் பாட்டு போட்டாங்க, எனக்கு தான் பாட்டு போட்டாங்கன்னு புடுங்கிட்டாங்க. இதை வந்து இவங்களால ஆர்கியூ பண்ணி அந்த ஏஞ்சல்ஸால ஒன்றும் பண்ண முடியல, பிக் பாஸாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலி இவங்க தான் 2 பேரும் நாமினேட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சாதுரியமா விளையாடிருக்காங்க இந்த கேமை. சரி இவங்க தான் என் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற மாதிரி எவனுக்கோ இல்ல புரியல. பாட்டு வந்து ஆக்சுவலி ஐயா. பேட்ச் கொண்டு போய் காட்டுற ஒருத்தர். ஆனா இவங்க சாமர்த்தியமா இல்ல புடுங்குறாங்க. அது மாதிரி பாட்டு எனக்கு தான் போட்டாங்கன்ட்டு அந்த ஆட்கள் ஐயா இது செல்வம் சொல்லுங்க. செல்வம் 2 ரூல் செல்வம். ஓகேங்களா? நீங்க மியூட் பண்ணிக்கோங்க செல்வம். எக்கோ அடிக்குது எனக்கு. நான் பேசி முடிச்சா திரும்ப மியூட் பண்ணி பேசுங்க. 2 ரூல் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆ யாரு வந்து இந்த வீட்ல நடிச்சிட்டு இருக்காங்களோ, அவங்களோட ஒரிஜினாலிட்டிய கொண்டு வரது தான் இந்த கேம். அவங்க நடிச்சுட்டு அமைதியா இருப்பாங்க. அவங்களோட அந்த கோவமான சைடோ, இல்லன்னா வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி எல்லா எமோஷன்ஸையும் ஐ மீன் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து ஆ அவங்கள வந்து அழ வச்சு, இல்ல கோவப்பட வச்சு, மத்த மாதிரி மேபி ஐ திங்க் ஐ ஜஸ்ட் கொலாப்ஸ்ட் மை பாயிண்ட்ன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் வந்தப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, யாரெல்லாம் இந்த மாரி இருக்காங்களோ இவங்கள சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாரி இருக்கவங்கள தான் இவங்க கேம்ல போட்டுருக்காங்க. கரெக்ட்டா? இவங்களோட இவங்களோட கண் பார்வையில எப்படி தெரிஞ்சுக்கோ அப்படி போட்டுருக்காங்க. சோ விச் மீன்ஸ் அவங்கலாம் ரொம்ப சைலன்ட்டா இருக்காங்கன்றது தான் கேமு. நீங்க அவங்களோட அந்த ஹார்ஷான சைட நீங்க வெளில கொண்டு வரணும். அதுதான் கேமு. நீங்க இப்ப சொல்ற மாரி பார்த்தா, விஜே விஷாலோ, சத்யாவோ அந்த மாரி சைட வர வச்சு பண்ணல. நான் உனக்கு இல்ல இல்ல புடிங்கிட்டேன். இதுல இல்ல சாதுரியம்லாம் டாம் ஒண்ணுமே டாம் கிடையாது. இவ்வளவு கேம் சீரியஸா ம், பண்றீங்க. ம். நான் சர்க்காசம் மேல அவங்க 2 பேரும் கலாச்சிட்டு தான் இருந்தேன். நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? சர்க்காசம்னு ஆமா சொல்றீங்களா? ஆமா ஓகே, நான் ஓகே. வந்து கலாய்க்கிறேன். இல்ல நான் ஒரு சைடுல இல்ல இல்ல பயந்துட்டேன். இல்ல நான் எவ்வளவு லிட்டரலா பயந்துட்டேன். இல்ல அதனால இல்ல தான் இல்ல வந்து நான் கலாய்க்கிறது தான் சொல்றேன். அவங்க 2 பேரும் அவ்வளவு முட்டாள்தனமா விளையாடிருக்காங்கன்னு சொல்றேன். பாட்டு தெளிவான ரூல் என்னன்னா, நீங்க கொண்டு போய் கன்ஃபெக்ஷன் ரூம்ல கேமரால காட்டினாதான் அந்த பாட்டு போடுவாங்க. எவனோ கொண்டு போய் காட்டுறதுக்கும் இவங்க 2 பேரும் பாத்தியா நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீ தரல பக் பாஸே பாட்டு போட்டாரு. கொடுத்துரு மரியாதையா கொடுத்துருன்னு வாங்கிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேம புரிதலோட விளையாடிருக்காங்க இந்த 2 பேரும். சோ அது அது அதான் பிரமிக்கிறேன். அததான் சொல்றேன். இதுக்கு பாராட்டி கொடுத்துருக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டாங்கல்ல அப்படின்னு நான் சர்க்காசமா தான் சொன்னேன். நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. நான்லாம் பார்த்து வியந்துட்டேன். ஐ இல்ல நான் வந்து பார்த்து லிட்டரலா வியந்துட்டேன். டேய் என்னடா பண்றீங்க? யாருக்கு பாட்டு போட்டாலும் உனக்கு தான் பாட்டு போட்டாங்க, உனக்கு தான் பாட்டு போட்டாங்க. கழட்டி குடுன்னு சொல்லிட்டு புடுங்கிக்கிட்டே இருந்தாங்களா? அட கருமம்! வீட்லயும் ஒண்ணும் பண்றதில்ல. இந்த மாரி ஒண்ணு வந்தா அதுலயாவது உங்க முகம் வெளில இல்ல தெரியும்னு பார்த்தா, அதையும் உருப்படியா பண்றதில்ல. நீங்க கேட்கறத பார்த்தா பேட்ஜ கழட்டி குடுத்துறக் கூடாது. கால்ல போட்டுக்கிறத கழட்டி கையில வச்சு குடுத்துருக்கணும். இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு. அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. ஒரு லெவல் பண்ணிருக்கலாம். அது ஆக்சுவலி முத்து வந்து இன்னைக்கு ஒண்ணு நல்லா பண்ணாரு. ஆக்சுவலி ஜாக்லின் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்களே, அதாவது வந்து ஜூலி 2.0ன்னு சொல்லிட்டு சாச்சனாவ சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஜூலி 3.0வா பண்ணாங்க. நேத்து பண்ணதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது அந்த படத்திலே ஒட்டல இருந்தவங்கல்ல, இந்த சீன் இந்த படத்துல ஏன்டா வச்சாங்க அப்படின்ற மாதிரி 2 சீன். நேத்து வந்து இது உங்க அப்பா வீடுன்னு கேட்டதுக்கு அப்படி ஒரு ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நான் உங்கள அப்பா மாரி இந்த அப்பா கன்டென்ட்ட வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு வேற எதுவும் பண்ண தெரியாதா? அது என்ன எல்லாருக்குமே ஒரு ட்ராமா இருக்கதான் செய்யும் லைஃப்ல. அதுக்காக நான் கூட தான் சொல்லுவேன். நீங்க பண்றதெல்லாம் என் வாழ்க்கைய பாதிக்குதுடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? பிக் பாஸ் நிறுத்துங்களானா நிறுத்திருவீங்களா? நிறுத்த மாட்டீங்கல்ல. அதே மாரிதான். இந்த பொண்ணு வந்து வர வர ஜூலி 3.0வே மிஞ்சிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. பாவம் அந்த புள்ள ரஞ்சித். சார் நீங்க ஒருத்தர் தான் சார் நல்லா விளையாண்டீங்க. இந்தாங்க சார் என் டோக்கன் நீங்க வச்சுக்கன்னு சொல்லி கடைசியா ஆட்ட குடுத்துட்டு போயிட்டான். ரஞ்சித்த அவனும் கலாய்ச்சுட்டு தான் போனான். பட் இவன் கலாய்ச்ச விதம் நல்லா இருந்தது. அவங்க கலாய்ச்சத விட பாவம். ரஞ்சித்த வந்து இது எப்படின்னா சேரனுக்கு ஒரு சீசன்ல வந்து ஒரு டேக் குடுக்க ட்ரை பண்ணாங்க. என் இடுப்ப கிள்ளிச்சான். ஐய்யய்யோ! என் இடுப்ப பிடிச்சுட்டான். என் இடுப்ப பிடிச்சுட்டான். அதுக்கு குறும்படம்லாம் போட்டாங்க. பாவம் இந்த சீசன்ல வந்து குறும்படம் போடுற எடிட்டர் மட்டும் லீவ்ல போயிட்டாரு. அவருக்கு பதில் வெளியில நிறைய குறும்படம் இருக்கிறதுனால அதையும் போட்டு தொலைய மாட்றாங்க. இதுக்கெல்லாம் குறும்படம் போட்டா நல்லா தான் இருக்கும். ஒரு கருமத்துக்கும் குறும்படம் போடவே மாட்றாங்க. இந்த சீசனோட ஒஸ்ட்டுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆக்சுவலி எடிட்டிங்கும் பண்ண தெரியல. இவங்க பங்க்சுவாலிட்டி இல்லாம போட்டுட்டுருக்காங்க. முதல்ல சீசனோட ஆரம்பம் போட்டப்ப 9:00 போட்டிருந்தாங்க ஷோ. சரி 9 to 10 பார்த்துடலான்ட்டு. இந்த வாட்டிலாம் வந்து வொஸ்ட். 10 அது வந்து வொஸ்ட்டுங்க. ஐயா, நான்லாம் ரூ. 499 கட்டலைங்கய்யா. ரூ. 1500 கட்டியிருக்கேன். விஐபி மெம்பர்ஷிப் எடுத்திருக்கிறேன் நானு. ஓகே. ஐயா நான் வந்து என்ன கருமத்துக்கு விஐபி மெம்பர்ஷிப் எடுக்கணும்? எனக்கு புரியல. நானும் அதே எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் என்ன கருமத்துக்கு எடுத்தேன்னா, என் வீட்ல ஒரு டிவி, என் ஃபோனு, அதுக்கப்புறம் என் கார்ல டிவைஸ். ஸோ இது 3த்துக்கும் தேவைன்னு நான் எடுத்தேன். பட் அது எடுத்தது வேஸ்ட்டா போச்சுங்க அப்படின்ற மாரி தான். கடைசியில டேய் என்னடா பண்றீங்க? டைமுக்கு கூட போட மாட்டீங்களாடா நீங்க? எனக்கு
எனக்கு அது யூஸ் ஆகுறதே 2 பாக்குறதுக்கு தாங்கய்யா. பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குறதும், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 பாக்குறதுக்கும் தாங்கய்யா யூஸ் ஆகுது. மத்தபடி ஒண்ணுத்துக்கும் யூஸ் ஆகுறது இல்ல. இந்த சீரியலுக்காக தான் இவ்வளவு சீரியஸா எடுத்து பாத்தீங்க. அதனால தான் உங்கள மாதிரி ஆட்களை தான் சீரியல் ஆர்டிஸ்டா இறக்கி விட்டு நீங்க எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் இங்க பார்த்து எல்லா சீரியலும் இங்க ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க தான் காரணம். இதுக்கு நீங்க தாங்க எனக்கு அப்ப ரீஃபண்ட் பண்ணுங்க. நீங்க தான் பண்ண வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியல. என்ன ஆலன் நம்ம கிட்ட வந்து ₹1500 காசு கேக்குறாரு இவரு. உங்களை மாதிரி ஆட்கள் தான் செலக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் இப்படிதான் இருக்கு. ஒன்னு டிராமா ஆர்டிஸ்ட், ஒன்னு கிரியேட்டிவ் டீம். ஆக்சுவலி பேக் சைடு கிரியேட்டிவ் டீமா இருக்காங்க, இல்லைன்னா ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ற டீமா இருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி மஞ்சரியும் ஏன் அதிகமா காட்டுறாங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் நான் பாக்குறேன்னா, அருணை வந்து வெளியே கொண்டு வரதாக, அருணை எப்படியாவது டாப் 5ல கொண்டு வரணும்னு அவ்வளவு பிரச்சனை இருக்கு போல இருக்கு. ஸோ இப்போ வந்து மஞ்சரி இவங்களும் மோத விட்டு இவங்க கண்டென்ட்டா கொண்டு போனா அருண் அவங்களோட என்னைக்கா ஒரு நாள் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாரு. பாத்தீங்களா மஞ்சரி அப்படி ஒரு நிரூபிக்கிறதாக அந்த நிர்பந்தத்துலதான் அந்த டீம் வேலை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப வர இப்ப டிஎம் கூட ஒருத்தர் பண்ணிருக்காருங்க. ஐயா உங்ககிட்ட பேசும்போது எக்கோ அடிக்குது. நான் பேசும்போது மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. சாரி. என்னன்னா ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அருண் அண்ட் விஜய் விஷால் வந்து சேனல் இன்டென்ஷனலா பண்றாங்க. டாம் அவங்க வந்து அத காட்டவே மாட்டேங்கிறாங்க. டாம் நீங்க தயவு செஞ்சு இத பத்தி நீங்க பேசியே ஆகணும். ஐயோ! இதெல்லாம் பல மாசம்